அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஐயனார் கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா 21 பந்தி 61 சேனை அப்படின்ற ஒரு சொல் பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஐயனார் கோவிலிலும் கருப்பண்ணசாமி கோயிலையும் கேட்போம். இன்னும் கிராமத்து தெய்வத்துளையுமே 21 சாமி அப்படின்ற முறை இருக்கு. அதோட காரணம் என்ன அதை பார்ப்போம். அன்னை பார்வதி தேவியின் புதல்வரான விநாயகர் பெருமான் பரமேஸ்வரருக்கு புதல்வர்கள் ஆறுமுகன், வீரபத்திரர் மற்றும் பைரவர் உள்ளனர். பரமேஸ்வருக்கும் மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்தவர் ஐயனார். இவ்வாறாக தெய்வங்களின் தோற்றம், உருவ அமைப்பு மற்றும் அருளும் தன்மை ஆகியவற்றை அறிந்த நமது முன்னோர்கள் அவர்களை வணங்கி வழிபட்டு பலன் அடைந்துள்ளனர். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஔவையார் கூறியுள்ளார். ஆனால் ஐயனார் கோயில் இல்லாத கிராமமே தமிழகத்தில் இல்லை என்று சொல்லலாம். காரண காரியம் கருதி ஒவ்வொரு ஐயனாருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். பொதுவாக ஐயனார் பெயருக்கான காரணம், தோற்றம், உருவம், தேவியர், பரிவார தெய்வங்கள், அவரது கீர்த்தி மற்றும் அவரை வணங்குவோர் அடையும் பலன்கள் இவற்றைக் காண்போம். இனிவரும் தொடரில் நாம் ஐயனார் எப்படி பிறந்தார் அதனை முழுவதுமாக தெரிந்து கொண்டு ஐயனாரை எப்படி வணங்க வேண்டும், எவ்வாறு பூஜிக்க வேண்டும், என்னென்ன நடைமுறைகள் ஐயனார் கோவில்களில் செய்ய வேண்டும் என்பதை முழுவதுமாக இனி அடுத்தடுத்த வர வீடியோக்கள் மூலம் உங்கள் அனைவரையும் அறிய செய்வோம். தொடர்ந்து ஸ்டோரி கேளுங்க.